லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு மகா ரூமுக்குள்ளே போகிறாங்க. சூர்யா கிட்ட பேசி எப்படியா சமாதானப்படுத்தலான்னு சொல்லிட்டு, ஆனால் சூர்யா பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காரு. ஏங்க அப்படின்னாங்க. பார்த்தீங்கன்னா வாயே திறக்க மாட்டேன்றாரு. நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, நான் பண்ணது தப்பு தான், நான் சரின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வரல. ஐஸ்வர்யா வந்து பொய்யை மறைச்சு கல்யாணம் பண்ணுன்ற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க தெரியும். நீங்களாவது நம்புங்க, நான் பொய் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை. இந்த ஒரு விஷயத்தில் நான் பொய் சொல்லிட்டேன். உங்ககிட்ட ஒவ்வொரு டைமும் நான் சொல்ல வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா என்னை கத்தியை காமிச்சு பேக்மெயில் பண்ணிச்சு. அதனால தாங்க சொல்ல முடியாமல் போயிடுச்சு உங்ககிட்ட அப்படி சொல்கிறாங்க. சூர்யா பார்த்தீங்கன்னா அதுக்காக இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகத்தை நீ பண்ணுவியா, என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல உண்மையை அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்லணும்னு வரும்போது எல்லாமே ஏதோ ஒரு சூழ்நிலையால் என்னால் சொல்ல முடியாமல் போயிடுச்சிங்க அப்படின்றாங்க. இருந்தாலும் நீ நடித்தது பெரிய தப்பு தான், எல்லாரையும் ஏமாற்றிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் என்ன ஏமாத்தலையா அப்படின்றாங்க. நான் என்ன உன்னை ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நல்லா தாத்தாக்காக தானே நடித்து என்னை ஏமாற்றிட்டு இருந்தீங்க, உண்மையாக இருக்க மாதிரி பாசமாக இருக்கிற மாதிரி, ஏன் அதுக்கு பேர் நடிப்பு இல்லையா? அவருக்காக பண்ணால் அது சரி, நான் பண்ண எங்கள் அக்காக்காக பண்ணால் அது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க. இந்த தப்பும் அந்த தப்பும் ஒன்றா? நீ பண்ணது பெரிய தப்பு, நீ பண்ணது நம்பிக்கை துரோகம், நான் பண்ணது அப்படி கிடையாது, தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்றதுக்காக தான் நான் அப்படி நடித்தேனே சரி, நான் கொஞ்சம் கொஞ்சமாக நானே மாறிட்டேன், உன் மேலே பாசத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சூர்யா. ஆனால் மகா பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு சைடு அவர் கோவத்தை நமக்கு ஆளாயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா கிட்ட போயிட்டு ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. எதுக்கு கண்ணா எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேன், அவர் உண்மையாக இனிமேல் பாசமாக வந்துட்டு இருக்கிறாரு, ஆனால் அந்த பாசத்தை நானே போய் உடச்சிட்டேனே கண்ணா, அந்த பொய்யை சொல்லி நான் உண்மையை சொல்லியிருக்கணும் கண்ணா, என்னாலும் ஏன் கண்ணா எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மகா பயங்கரமாக அழுகுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சூர்யா கொடுக்குறாங்க. மகா சாப்பாடை தூக்கி விசிறாரு. எனக்கு சாப்பாடுலாம் எதுவும் தேவையில்லை, எதுக்கு என் ரூமுக்குள்ளே வந்தேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. இதை போயிட்டு காயத்ரி அத்தைக்கிட்ட சொல்கிறாங்க. இந்தமாதிரி சூர்யா சாப்பிட மாட்டேங்கிற அத்தைன்னு சொல்லிட்டு, நம்மலாம் கொடுத்தா சாப்பிட மாட்டான் சூர்யா, ராஜலட்சுமி கொடுத்தா சாப்பிட